தமிழக சட்டசபையில் தமிழக ஆளுநர் ரவி ஜனவரி 6ஆம் தேதி உரையாற்றவுள்ளார். சட்டசபையில் உரையை வாசிக்க மட்டுமே அவருக்கு உரிமை உண்டு, சொந்த கருத்தை கூற உரிமை இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தமிழக சட்டசபை கூட்டத்தை ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் கூட்டியுள்ளார். அன்று காலை 9:30 மணிக்கு ஆளுநர் ரவி உரை நிகழ்த்தவுள்ளார். சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டசபை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை முடிவு செய்யும். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தால் விவாதம் செய்து நிறைவேற்ற சட்டசபை தயாராக உள்ளது. கடந்த முறை ஆளுநர் தனது உரையின் முதல் மற்றும் கடைசி பக்கத்தை வாசித்தார். இந்த முறை முழு உரை வாசிப்பார் என்று நம்புகிறோம். கடந்த 2011 முதல் 2021 வரை ஒவ்வொரு ஆண்டும் குளிர்கால கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக கூட்டம் குறைவான நாட்கள் நடத்தப்பட்டன. வெள்ளம் போன்ற பாதிப்புகள் வரும்போது அமைச்சர்கள் களத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் சட்டசபை கூட்டத்தை அதிக நாட்கள் நடத்த இயலவில்லை. சூழலுக்கு தகுந்தபடி சட்டசபை கூட்டம் நடத்தப்படும். ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்த வேண்டும் என்பது எண்ணம். மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேச தேவையான நேரம் கொடுத்தோம். பேச அனுமதி அளிக்கிறது. சட்டசபையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி வேறுபாடு பார்ப்பதில்லை. சட்டசபையில் ஆளுநர் உரை நிகழ்த்த மட்டும் அனுமதி உள்ளது. கருத்து கூற அதிகாரம் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே கருத்து கூற அனுமதி உண்டு. நாடாளுமன்றத்தில் அமைச்சரவை கூடி எழுதி கொடுக்கும் உரையை ஜனாதிபதி முழுமையாக வாசிக்கிறார். அதன்படி சட்டசபையில் முதல்வர் அமைச்சரவை எழுதி கொடுக்கும் உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் உரிமை மட்டும் அவருக்கு உண்டு. சொந்த கருத்தை கூற அவருக்கு உரிமை இல்லை. சட்டசபைக்கு வரும் ஆளுநருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ராணிப்பேட்டை மற்றும் ஆந்திராவை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு 1328 கோடி ரூபாயை அனுமதித்ததற்காக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு தமிழக மக்களின் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும், பாரத் மாலா பரியோஜனா திட்டம் துவங்கியதிலிருந்து பிரதமர் மோடி தமிழகத்திற்கு 2414 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளார் என்றும், மாநில அரசின் ஆதரவு இல்லாததால் தமிழகத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை திட்ட பணிகள் தாமதமாகி வருகின்றன என்றும், எனவே நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு தேவைப்படும் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் கட்டுமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய தமிழக அரசு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். மேட்டூர் மின் நிலையத்தில் கடந்த 19ஆம் தேதி மாலை நிலக்கரி கட்டமைப்பு எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்தது. அந்த இடத்தில் பணி செய்து கொண்டிருந்த 7 ஒப்பந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். அவர்களில் 2 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய், சிகிச்சை பெற்று வரும் 5 தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேற்று வழங்கியுள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் இரவில் நடந்து சென்று கொண்டிருந்த திமுக நிர்வாகி கழிப்பறைக்கு தோண்டிய பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். பாளையங்கோட்டையில் உள்ள திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பு பழிக்கு பழியாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாளையங்கோட்டையை அடுத்த கீழ்நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவருடைய மகன் மாயாண்டி. இவர் திருநெல்வேலி தாலுகா காவல் நிலையத்தில் உள்ள குற்ற வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு தனது சகோதரர் மாரிச்செல்வத்துடன் பைக்கில் சென்றுள்ளார். அப்போது அங்கு காரில் வந்த ஒரு கும்பல் மாயாண்டியை வெட்டுவதற்காக ஓடி வந்த போது மாயாண்டியும் மாரிச்செல்வமும் பைக்கை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். எனினும் காரில் வந்த கும்பல் மாயாண்டியை சுற்றி வளைத்து வெட்டியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் காரில் ஏறி தப்ப முயன்ற போது கொலையாளிகளில் ஒருவரை அங்கிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் வழக்குரைஞர் ஒருவரும் சேர்ந்து பிடித்தனர். மற்றவர்கள் காரில் ஏறி தப்பித்துச் சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்த மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா, காவல் துணை ஆணையர் விஜயகுமார், பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் தில்லை நாகராஜன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் மாயாண்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள், மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது.
பிரதமர் மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் செல்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்நாட்டின் இந்திய தொழிலாளர்கள் தங்கியுள்ள முகாமிற்கு சென்று பிரதமர் மோடி பார்வையிடுகிறார். அத்துடன் குவைத் வாழ் இந்தியர்களிடம் பிரதமர் உரையாற்றவுள்ளார். அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டும்போது தளப்பரப்பு குறியீடான FSI கட்டணத்துக்கான 18% GSTயை அமல்படுத்தக்கூடாது என மேம்பாட்டாளர் சங்கங்களின் கூட்டமைப்பான கிரெடாய் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான கோப்புகள் மாயமான விவகாரத்தில் தமிழக உள்துறை செயலாளர் ஆஜராகி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ITR எனப்படும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதவர்கள் அல்லது அதில் ஏதேனும் தவறு செய்தவர்கள் கணக்கை தாக்கல் செய்யவும் தவறுகளை சரி செய்யவும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை மட்டுமே அவகாசம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.